வணக்கம். இந்த வீடியோவில் வந்து HMI டிஸ்பிளே Arduino கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த HMI டிஸ்பிளே எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றது ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த HMI டிஸ்பிளே வந்து எப்படி இந்த கிராஃபிக்கல் இந்த கை ஃபார்மெட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போது நம்ம அந்த செஞ்ச அந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை நம்ம எப்படி Arduino கூட இன்டெகிரேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 4 சுவிட்ச் இருக்கும். இந்த 4 சுவிட்சுக்குமே இந்த HMI டிஸ்பிளே ப்ரோ பண்ணுறப்பவே நம்ம இந்த 4 சுவிட்சுக்கும் நம்ம ஒரு VP அட்ரஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு ஹெக்ஸ் கோடு எடிட் பண்ண மாதிரி கொடுத்துருப்போம். இந்த HMI டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா TTL, அதாவது TTL ஃபார்மெட்டு TX RX ஃபார்மெட்டில் உங்களுக்கு அவுட்புட் சிக்னல் வரும். இந்த அவுட்புட் சிக்னலை உங்கள் Arduino கூட அப்படியே ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது HMIலேருந்து TX Arduinoட RXக்கும், Arduinoட RX HMIயில் TXக்கும் கனெக்ட் பண்ணியிருப்போம். இது யூஸ்வலாக பண்ணுறது தான். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த HMI டிஸ்பிளே ஜெனரேட் பண்ணுற அந்த ஹெக்ஸ் கோடு த்ரூ TTL ஃபார்மெட்டாக நம்ம Arduinoக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும். Arduino அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ஜெனரேட் பண்ணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம், 2 சேனல் ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போது இந்த Arduinoவில் உங்களுக்கு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுக்கு தவிர ரிலே ஆன் ஆஃப் ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கான Arduino கோடு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு சூட் ஆகும்னா, நம்ம சிம்பிளாக எந்த ஒரு சர்வர், அதாவது ஹோம் அசன் சர்வரோ இல்லை எந்த சர்வருமே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் வித் டிஸ்பிளேயோட ரெடி பண்ணுறதுக்கு, ஒருவேளை மொபைல் ஆப்லாம் பண்ணோம்னா யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு சரியாக சர்வர் வைக்கணும், அதுக்கு கொஞ்சம் இன்டகிரேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கிராஃபிக்கல் இந்த ஃபார்மெட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட இதை நீங்கள் Arduinoட லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் லிமிட்டேஷன் கிடையாது. இதில் நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் மட்டும் பார்த்துக்கணும். ஒருவேளை Arduino 2560 யூஸ் பண்ணிங்கன்னா, Arduino மெகா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 நம்பர் ஆஃப் ரிலே கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு லார்ஜ் இது கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் என்ன Arduino வேணுன்னா ஒரு 13 கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ESP வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலுமே Arduinoட நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை Arduinoட மல்டிப்ளெக்ஸிங் பண்ணால் கூட நீங்கள் நம்பர் ஆஃப் அவுட்புட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் தான். இந்த இன்டர்ஃபேஸில் ஒரு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் பொறுத்தா லிமிட்டேஷன் இதான். இப்போது நீங்கள் இந்த Arduino கோடை பார்க்கலாம். நாங்கள் ரிலே 4563 ரிலே கொடுத்துருக்கேன். இது Arduino கோடு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த VP அட்ரஸ், அதாவது நீங்கள் HMI டிஸ்பிளே அந்த கிராஃபிக்கல் டிசைன் நீங்கள் பண்ணுறப்பவே உங்களுக்கு கேட்கும். அது VP அட்ரஸ் இருக்கும். அந்த VP அட்ரஸ் நீங்கள் இதில் கால் பண்ணணும். ஓகே, இந்த VP அட்ரஸ் நம்ம இதில் ஹெக்ஸ் கோடாக கொடுத்துருப்போம். இப்போ இந்த 0x51 இது வந்துச்சு அப்படின்னா ரிலே 1 ஆன் ஆகணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் தான் 52, 53, 54 4 ரிலேவுக்கும் நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிலே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கமெண்ட் இது கேஸ், இதை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருங்க. அதை வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டு அந்த VP அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை வேண்டாம், எனக்கு நான் ஒரே கிளிக்கில் எனக்கு 4 ரிலேயும் ஒரே இடத்துல ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா VP அட்ரஸை காமனாக கொடுத்துடலாம்.
அதாவது ஒரே 4 ரிலேவுக்கும் ஒரே விபி அட்ரஸ் சேம் விபி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இதில் கால் பண்ணாலுமே வந்து 4மே ஒரே டைமில் ஆன் ஆகும். இந்த ஆப்ஷன் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். இது நிறையா விஷயம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிஷோதரன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.